வீட்டுல தான் இருக்கா. இன்னைக்கு காலேஜுக்கு போல, லீவ் போட்டு வீட்டுல தான் இருக்கா. இருங்க இருங்க, நீங்க வந்ததுமே தெரிஞ்சிச்சு அவளை பார்க்க தான் இருக்கும்னு. இருங்க கூப்பிடுறேன். அப்பாடா, மாமனாரே புரிஞ்சுக்கிட்டாரு. நிவி, நிவி இங்க வாமா. சொல்லுங்கப்பா, கூப்பிட்டீங்க? ஆமாமா நிவி, இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு பாரு. யாருப்பா? நரேன், நரேன், இவர் எப்படி இங்க? இவர் எதுக்காக இப்ப நம்ம வீட்டுக்கு வந்தாரு? போச்சு, என்ன பிரச்சனை உண்டாக்க போறாங்கன்னு தெரியலையே. ஹாய் டார்லிங், லவ் யூ டி. என்னடி ஓடி, உன்னை இங்கேடா வந்த? உன்னை லவ் பண்ணலான்னு வந்தேன்டி. எப்படி நரேன் சூப்பரா என்ட்ரி கொடுத்தானா? என்னமா நிவி பாத்துக்கிட்டே இருக்கேன், யாரும் தெரியலையா? இவங்க தான் உன்னோட சின்ன அத்தை, அதாவது சின்ன மாமியார். மாமியாரா? என்ன? அப்புறம் இந்த உட்காந்துருக்காரு பேர், இந்த தம்பி பேரு நரேன். இவர் உனக்கு கொழுந்தனார் தான் வேணும், ஆனா உன்னோட வயசுல பெரியவர், அதனால நீ மாமானே கூப்பிடலாம். இவர் உனக்கு ஒரு மாமா. மாமாவா? ஓ, சக்தியோட தம்பின்றதுனாலயும். ஓ, இவன் சும்மாவே குதிப்பானே. இதுல எங்க அப்பா மாமான்னு வேற சொல்லி விட்டுட்டாரு. இவன் ஆட்டம் தாங்காதே. இது கூட நல்லா இருக்கு. என் மாமனாரே எடுத்து கொடுக்குறாங்களே, அப்ப நான் உனக்கு மாமாவாடி. ஐயோ, ஒரு மாதிரி கிக்கா இருக்குடி. இருக்கும்டா, இருக்கும். பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இப்போ உனக்கு கிக்கா இருக்கா? நீ காஃபி எடுத்துக்கோ. தம்பி, நீயும் காஃபி எடுத்துக்க. இல்ல ஆண்டி, இருக்கட்டும் பரவாயில்ல. அட ஏன்பா, எதுக்கு கூச்சப்பட்டுட்டு இருக்க? நம்ம வீடு தானே. இந்த காஃபியை குடி ஃபர்ஸ்ட். ஐயோ ஐயோ, சாரிப்பா, காஃபி கொடுக்கும்போது தவறிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரிப்பா, இருப்பா, நான் க்ளீன் பண்ணி கொடுத்துறேன். இல்ல ஆண்டி பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க. ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, நானே க்ளீன் பண்ணிக்கிறேன். ஆண்டி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருப்பா. திவிமா, இங்க வா. தம்பியை ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போ. நானா? ஐயோ, இவன் சும்மா இருக்க மாட்டானே. ஐ, என் மாமியார்னா மாமியார் தான். ஐயோ, எல்லாமே நமக்கு சாதகமா நடக்குது. லவ் யூ டி நிதிமா. டேய், நீ நினைச்சு வந்ததை விட இங்க எல்லாமே வேற மாதிரி நடக்குது போல. சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கே. ஆமாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த சந்தோஷம் நீடிக்கணும்னா நீதாம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். எப்படியாவது அத்தை மாமா கிட்ட ரொம்ப நேரத்துக்கு பேசிக்கிட்டே இருமா. நான் அதுக்குள்ள போய் அவளை கரெக்ட் பண்ணி சமாதானப்படுத்திட்டு வந்துடுறேம்மா. அது சரிடா, எனக்கே டவுட்டா இருக்கடா. நான் உனக்கு அம்மா தானா இல்ல வேற என்னமோன்ட்டு. சரி போ, என் புள்ள சந்தோஷமா இருந்தா சரிதான். போடா, போய் எப்படியாவது என் மருமகளை மட்டும் சமாதானப்படுத்திடா. போ. கண்டிப்பாம்மா, எப்படி சமாதானப்படுத்துறேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்களேன். போகும்போது தனித்தனியா போவோம், வரும்போது ஒன்னா ஒட்டிக்கிட்டு வருவோம்மா. இங்க உங்க மாமனார் மாமியார்லாம் இருக்காங்க. ஒன்னா வந்தா மட்டும் போதும், ஒட்டிக்கிட்டலாம் வராது, சரியா? நான் முடிவு பண்ணிட்டேம்மா, அவளை இனிமே விடுற மாதிரியே இல்லை, ஒட்டிக்கிட்டே தான் சுத்த போறேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புமா. அடி, நீ என்னடா போர்க்கடா போற? பொண்ணு சமாதானப்படுத்ததா போற? போடா. ஐயோ அம்மா, போருக்கு கூட போயிட்டு வந்துடலாம். பொண்ணை சமாதானப்படுத்துறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியும். நீ ஆம்பளையா பிறந்திருந்தா உனக்கு புரிஞ்சிருக்கும். பொண்ணுங்களை சமாதானப்படுத்துறதுக்கு தான் ஒரு ஆம்பளைய படைச்சு வச்சிருக்காரு கடவுள். போங்கடா, உங்களுக்கு இதை விட வேற என்ன வேலை இருக்கு? போய் அவளை சமாதானப்படுத்து. போ. நிவிமா, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? போ, தம்பியை கூட்டிட்டு ரெஸ்ட் ரூம் காட்டு. போமா. அம்மா, நான் எப்படிம்மா காட்டுறது? அவருக்கே தெரியும், வழி சொல்லுங்க, அவரே போவாரு. நிவிமா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாது. போ, தம்பியை கூட்டிட்டு போ. ஐயோ கடவுளே, இவனை பத்தி இவங்களுக்கு யாருக்கும் தெரியல. இவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். தம்பி நீங்க போங்கப்பா. மாமா, உங்க காட்டுல மழைதான். உங்க போங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆமா மச்சிருச்சி, எனக்கும் ஒரே குஷியா தான் இருக்கு. நானும் உங்க அக்காவும் தனியா போயிட்டு வரோம். பொல்லாமடி வாடி, என் மாமனாரும் மாமியாருமே சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எதுக்கு வெயிட்டிங்க? வாடி போலாம். ஐயோ, இங்க வேணாண்டி, வா உள்ள போய் தனியா வச்சுக்கலாம், சரியா? இங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தா எனக்கு வெக்கமா வரும்டி. அதனாலதான் வா உள்ள போய் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், சரியா? இப்ப என்ன உங்க பிரச்சனை? ஒழுங்கா இந்த ஃபைலை வாங்கி பாருங்க. முடியாது, நீ பக்கத்துல வந்தாதான் நான் ஃபைலை பார்ப்பேன், இல்லைன்னா பார்க்க மாட்டேன். இங்க பாருங்க, சொன்னா கேளுங்க. நீங்க விளையாடாதீங்க. நான் பக்கத்துல வந்தா நீங்க ஃபைலை ஒன்றும் பார்க்க மாட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அதனால தான் சொல்றேன், நீங்க ஒழுங்கா ஃபைலை வாங்கி பாருங்க. முடியாதுன்னா முடியாது. நீ பக்கத்துல வந்து கொடுத்தீங்கன்னா நான் ஃபைலை வாங்கி பார்ப்பேன், இல்லைன்னா நான் இன்னைக்கு ஃபுல்லா எதையும் பார்க்க மாட்டேன்.
ப்ளீஸுங்க சொன்னா கேளுங்க, இது முக்கியமான ஃபைலு, இதை வாங்கி மட்டும் பார்த்துருங்களேன், அப்புறம் கூட நான் பக்கத்தில் வரேன். ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. எனக்கு அந்த ஃபைலை விட ரொம்ப முக்கியமானது வேற ஒன்று. அதனால நீ பக்கத்தில் வந்தீங்கன்னா தான் அந்த ஃபைலை நான் பார்ப்பேன். இல்லைன்னா நான் எதுவும் பார்க்க மாட்டேன். பார்த்துக்க. உங்களா ப்ளீஸுங்க ஃபைலை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். நீங்கள் இதை பார்த்து முடிங்க, அப்புறம் நான் உங்கள் பக்கத்துலேயே இருக்கேன். ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. இங்கே பாருடி, நான் கெஞ்சிட்டு இருக்கவெல்லாம் கிடையாது, உனக்கே தெரியும். எப்பயும் உன் கையை பிடிச்சி இழுத்து என் பக்கத்தில் நிற்க வச்சிருப்பேன். சரி, நீயா வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கேன். ஒழுங்கா வாடி, கிட்ட வாடி. நீங்க விளையாடுறீங்கன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணன் சார் எப்போ வேணாலும் உள்ள வருவாங்க. அப்போ நம்ம 2 பேர் பக்கத்துல நின்னா நல்லா இருக்காது. சொன்னா கேளுங்க. நீ பாருடி, யாரும் என்ன கேட்காம உள்ள வர மாட்டாங்க. நான் சொல்றேன்ல, பக்கத்துல வாடி. இப்ப நீயா வரியா இல்ல? சரி சரி, நான் வரேன். ஆனா ஒரு கண்டிஷன். நான் வரேன், ஆனா நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? பக்கத்துல வர சொல்றது எதனா சிலிமிஷம் பண்றதுக்கு தான். அதுக்கு இவ ஒரு தடை போடுறாளே. சரி சரி, இப்ப நம்ம மாட்டோம்னு சொன்னா அவளும் பக்கத்துல வர மாட்டான். டேய் சக்தி, ஏதாவது சொல்லி பக்கத்துல கூப்பிட்டு, அப்புறம் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் போக முடியாதுல்ல. போட்டு ஒரு கிடுக்கு பிடிச்சி வச்சுக்க. என்ன யோசிக்கிறீங்க? சும்மானா எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி கூப்பிட்டுருவோம், அப்புறம் நம்ம பக்கத்துல வந்துட்ட பிறகு அவளால போக முடியாதுன்னு யோசிக்கிறீங்களா? எப்படியா இருந்தாலும் நான் வந்துடுவேன், பார்த்துக்கோங்க. அதனால முன்னாடியே சொல்லிட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் பக்கத்துல வருவேன். சுச்சமத்தை கண்டுட்டாயா? என் பொண்டாட்டியாச்சு, இவ்வளவு புத்திசாலியா தான் இருப்பா. அது சரி, அவ புத்திசாலியா இருக்க போய் தானே என்கிட்டயே வேலை பார்க்கறா. சரிடி, எதுவும் பண்ண மாட்டேன், போதுமா? வா, நீ பக்கத்துல வா. நான் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன்டி. ஓடி வந்துட்டேன், போதுமா? எப்போவாச்சும் இந்த ஃபைலை வாங்கி பாருங்க, படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்க ப்ளீஸ். பார்க்கணும் அவ்வளோதானே? இந்த பார்த்துறேன். நான் நினைச்சேன் நீங்க இதான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். வேற எனக்கு இதை விட வேற நிறைய வேலை இருக்கு. இவ்வளோ நாள் தான் சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தேன், இனிமேலும் பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படிடி? இங்க பாருங்க, இது ஆஃபீஸில் போய் இந்த மாதிரிலாம் பண்றது நல்லா இல்லை. சொன்னா கேளுங்க, கையெடுங்க. என் கையை இப்போ நான் எடுன்னு சொன்னா கூட எடுக்காது. மேக்னெட் போல அப்படியே சிக்கன் ஒட்டிக்கின்னு இருக்குடி. இது கூட நல்லா இருக்குடி. உங்களை ப்ளீஸுங்க விடுங்க, யாராவது உள்ள வரப்போறாங்கங்க, நம்மளை பார்த்து தப்பா நினைப்பாங்க. ப்ளீஸ் விடுங்க. யாரு என்ன தப்பா நினைக்கிறது? என் பொண்டாட்டியே நான் பிடிச்சிருக்கேன், இதுல எவன் தப்பா நினைக்கான்? எவன் தப்பா நினைக்கிட்டோம்? எவனாவது நினைச்சா நினைச்சிட்டு போட வீடு. நான் என் பொண்டாட்டியை இருக்கவும் பிடிச்சிட்டு இருக்கேன். இதுக்கு தான் நான் பக்கத்துல வராமலே இருந்தேன். நீங்க இந்த மாதிரி சில்மிஷம் எதனா பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் தள்ளியே நின்றுட்டு இருந்தேன். நீங்க இருக்கீங்க பாருங்க. அடியே, என் பொண்டாட்டி கிட்ட தானடி சில நிமிஷம்லாம் பண்ண முடியும். அப்படி பண்ணலன்னா நல்லா ஒரு ஆம்பளையா சொல்லு. இப்படி மட்டும் இல்லை, இன்னும் கூட பண்ணலாம். நீ தான் சம்மதம் சொல்ல மாட்டியே. நீ மட்டும் பர்மிஷன் கொடுத்தேன்னு வச்சுக்கேன், வேற மாதிரிலாம். உங்களை எல்லாரும் ரொம்ப நல்ல பையன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க என்னடானா, நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப 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 மோசமானவர். வெளியில எல்லாருக்கும் நல்லவனா தாண்டி இருக்கணும், ஆனா பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் நல்லவனாவே இருக்கக்கூடாதுடி. அதுலேயும் அந்த மாதிரி டைம்ல நல்லவனாவே இருக்கக்கூடாதுடி. எவ்வளோ மோசமானவனா இருக்கணுமோ அப்படி இருக்கணும்டி. நீங்க ரொம்ப மோசம்தான், போங்க. நான் தான் சொன்னேனேடி, எப்பவுமே பொண்டாட்டிக்கிட்ட மோசமானவன் தாண்டி பேர் எடுக்கணும். அப்பதான் எல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் கரெக்டா நடக்கும்டி. ஆமா, நீங்க இப்படிலாம் கூட பேசுவீங்களா? எனக்கே தெரியல நான் இப்படிலாம் பேசுவேனான்னு. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படிலாம் பேசணும்னு தோணுதுடி. இதை விட வேற மாதிரி கூட பேசுவேன், ஆனா இப்ப வேணாமே, கல்யாணத்துக்கு அப்புறம் பேசலாமேன்னு வச்சிருக்கேன்டி. ரொம்ப சொல்லக்கூடாதுடி, வாங்கன்னு சொல்லணும். அப்பதான் உனை விட இல்லை புதுமையே, உன் புகழ் வையமும் சொல்ல
சார். ஐயோ போச்சு, விடுங்க. நான் சொன்னேன்ல. சரிடி, ஒன்றும் இல்லை, இரு. என்ன விடுங்க, விடுங்க. சொல்லுங்க கிருஷ்ணன். சாரி சார், தப்பான டைமில் வந்துட்டேன். நான் கூப்பிட்டுட்டு வந்திருக்கணும், தெரியாமல் வந்துட்டேன் சார். சாரி சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிருஷ்ணன், சொல்லுங்க என்ன வேலையா வந்தீங்க? சார் அது ஒன்றும் இல்லை சார், ரங்கராஜன் சாரோட ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சான்னு பார்க்கலான்னு வந்தேன் சார். நீங்கள் போங்க, நான் முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன், சரிங்களா? நீங்கள் போங்க. சரிங்க சார். சே, ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். உள்ளே தட்டிட்டு வந்திருக்கணும். நான் பாட்டில் நீட்டாக உள்ளே வந்துட்டேன். அந்த பொண்ணு முகமே மாறி போச்சு. சாரும் வேறு டென்ஷன் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். சே, என்னடா கிருஷ்ணா, எதுக்கடா இப்படி பண்ணேன்? கிருஷ்ணன் ஒரு நிமிஷம். சார் சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை கிருஷ்ணன், இனிமேல் கேபின் உள்ள வரும்போது ஒன்று டோரை நாக் பண்ணுங்க, இல்லைன்னா கேட்டுட்டு உள்ள வாங்க. ஆமாம் சார், நான் தெரியாமல் வந்துட்டேன் சார். சாரி சார். இனியா மேடம், சாரி மேடம். கிருஷ்ணன், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, எதுக்கு சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஐயோ சார், எனக்கு நல்லாவே புரியும். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு எப்பயோ தெரியும் சார், நீங்களும் இனியா மேடமும் லவ் பண்ணுறீங்கன்னு. என்ன கிருஷ்ணன், இதை எப்போ கண்டுபிடிச்சிங்க? சார், அன்னைக்கு இனியா மேடம் ஈவினிங் பர்மிஷன் கேட்கறதுக்கு நின்றுட்டு இருந்தாங்க பாருங்க. அப்போ நீங்களே உங்கள் மெய் மறந்து இனியா மேடமை பார்த்துட்டு இருந்ததை நான் எப்பயோ பார்த்துட்டேன் சார். ஆனால் இன்னும் நீங்கள் சொல்லிக்கலையேன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது சார். ஆனால் பரவாயில்ல, இப்போ சொல்லிட்டீங்க. 2 பேரும் சேர்ந்ததை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சார். அது சரி கிருஷ்ணன், ஆஃபீஸை மட்டும் இல்லை என்னையும் சேர்த்து வாட்ச் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்களும் கல்யாணம் குழந்தை குட்டின்னு இருக்கணும்னு எங்களுக்கும் ரொம்ப ஆசை சார். அப்பப்போ உங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஃபீல்லாம் இருக்காதுல்ல சார். இப்போ அவரே பார்த்தாலும் சந்தோஷப்படுவார்ல. நல்லா பேசுறீங்க கிருஷ்ணன். ஆமாம் சார், நீங்கள் இப்படி மாறினதுக்கு முக்கிய காரணமே நம்ம இனியா மேடம் தான். இனியா மேடம், உங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எங்கள் சார் எப்போவுமே டென்ஷனாகவும் ரொம்ப இதுவாகவே இருப்பாங்க. நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் முகத்தில் சிரிப்பே தெரியுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் கூடி சீக்கிரத்தில் சேரணும் தான் சார் நான் நினைப்பேன். தேங்க்ஸ் கிருஷ்ணன் சார். ஐயோ மேடம், இனிமேல் நீங்கள் என்ன கிருஷ்ணனே கூப்பிடலாம், சாரெல்லாம் கூப்பிடாதீங்க. நான் தான் உங்களை மேடம்னு கூப்பிட்றத விட சின்ன மேடம் கூப்பிடணும்னு நினைக்கிறேன் மேடம். ஐயோ கிருஷ்ணன் சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. நானும் எப்போ போல உங்களோட ஒரு ஸ்டாஃப் தான். நீங்கள் என்ன அந்த மாதிரிலாம் பிரித்து பார்க்காதீங்க சார். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க இனியா மேடம். நாங்களாம் எவ்வளோ நாள் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் எங்கள் சாரோட குணத்துக்கும் ஒரு நல்ல மனசுக்கும் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மேடம் அமையணும்னு. நீங்கள் அமைஞ்சது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்படி இருக்கும்போது நாங்கள் உங்களை சின்ன மேடம் கூப்பிட்டே ஆகணுமே. கேட்டியாடி, இதுக்கு தான் உங்க பக்கத்துலேயே இருடின்னு சொன்னேன். அச்சோ, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. சரிங்க சார், நான் போகிறேன். நான் எதுக்கு இங்கே நின்றுட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு நான் போகிறேன் சார். ஓகே கிருஷ்ணன், நீங்கள் போய் வேலையை பாருங்க. அப்புறம் கவலையே படாதீங்க சார், கேபின் பக்கம் யாரும் வர மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி. உங்கள் கேபினுக்கு காவலே நான் தான் சார். நீங்கள் தைரியமாக இனியா மேடம் லவ் பண்ணலாம் சார், நான் பார்த்துக்கிறேன், யாரும் வர மாட்டாங்க. சூப்பர் கிருஷ்ணன், நான் எதிர்பார்த்ததை நீங்கள் சொல்லிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க சார், நான் போகிறேன். என்னடி கேட்டல, ஓடி கிட்ட ஓடி. போங்க, நான் வரல, போங்க. அடி வெக்கப்படாதடி, நீ வெக்கப்படும் போது தான் எதனா போய் பண்ணுடா முறையான்னு என் மனசு சொல்லுதுடி. நில்லுடி நிவி, நில்லுடி. பாருங்க, இந்த வாடி பொடினா கூப்பிட்ற வேலை வச்சுக்காதீங்க. மரியாதையா பேசுங்க. என் பேர் நிவேதா, நிவேதான்னு கூப்பிடுங்க. நீங்க நிவின்னு கூட கூப்பிட வேணாம். ஐயோடா, ஏண்டி என் பொண்டாட்டியை நான் வாடி பொடின்னு கூப்பிடுறேன், அவளை வாடி பொடின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருடி? இங்க பாரு, நீ தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க. உனக்கும் எனக்கு வந்து ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? உன்னை நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்ல, இன்னும் எதுக்கு என் பின்னாடி சுத்திட்டு இருக்க? ஏய், நீ பிரேக்கப் பண்ணிட்டேனா? நான் இன்னும் பண்ணலையே. எனக்கு பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறமா பிரேக்கப் பண்றேன்டி. இங்க பாரு, நீ தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க. இப்போதைக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. நீ போ, போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வா. போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வானா? எங்க போய் வாஷ் பண்றது? இதுதான் உங்க ஊர்ல ரெஸ்ட் ரூமா என்ன? இது ரெஸ்ட் ரூம் இல்லைன்னு எனக்கும் தெரியும். உன்னெல்லாம் ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போனா நீ என்ன பண்ணுவேன்னு அதுவும் எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை கிச்சனுக்கு கூட்டிட்டு வந்தேன். இங்கேயே ஷிங்க் இருக்கு, டேப் இருக்குல்ல, அதுலேயே வாஷ் பண்ணிக்க. பரவாயில்லடி, நரேனை பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. வாஷ்ரூம்ல மட்டும்தானா அவன் அப்படி பண்ணுவான், கிச்சன்லயும் நல்லாவே பண்ணுவான். பண்ணட்டாடி. என்ன என்ன பேசிட்டு இருக்க நீ? இங்க பாரு, இங்க டேப் இருக்கு, நீ வாஷ் பண்ணிட்டு வா. நான் போறேன். இதுக்கு மேல இங்க நின்னா சரிப்பட்டு வராது, சொல்லிட்டேன். நான் போறேன். தோடா, உன்னை விட்டாதானடி போவ, நான் தான் உன்னை விட மாட்டேனே. இங்க பாரு, இது எங்க வீடு. நீ சொன்ன கேளு, கையெடு, நான் போறேன். நிவிமா, யார் வீடா இருந்தா எனக்கு என்ன? நீ என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டிய எங்க வேணாலும் எப்படி வேணாலும் நான் என்ன வேணாலும் பண்ண வேண்டி. ஐயோ, இவன் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கே. இதெல்லாம் இடவிடமா பண்ணிடுவானா?
நம்ம மனசையே ஒரு மாதிரி இருக்கு. நிவி, நீ அவன் கோவமா தானே இருக்க. அவன் கையை தட்டி விட்டுட்டு போயேண்டி. அது உன்னால கண்டிப்பா முடியாதுடி. ஏன்னா என்னை விட நீ என்னை அதிகமாக லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. இப்போ ஏதோ கோவத்தில் இருக்க. அந்த கோவத்தை குறைக்க தாண்டி மாமாவே இங்கே வந்திருக்கேன். குறைச்சிடுவாடி. இங்க பாரு, நீ விளையாடுறேன்னு நினைக்கிறேன். எங்க வீடு இது. அம்மா அப்பா யாராவது உள்ள வந்துட்டா பிரச்சனையாயிடும். சொன்னா கேளு, வீடு. விடாவா? அதெல்லாம் விடுற மாதிரி இல்லை. நான் இப்போ வேற மாதிரி இருக்கேன். அதனால என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு தான் போகலான்னு இருக்கேன். எப்படிடி? இங்க பாரு, விளையாடாத. அம்மா அப்பா, என் தங்கச்சி, அப்புறம் உங்க அம்மாலாம் வேற இருக்காங்க. யாராவது பார்த்துட்டா ரொம்ப தப்பாயிடும். சொன்ன கேளு, விட்டுடு. விட்டுடு விட்டுடுன்னு வாய் மட்டும் தாண்டி சொல்லுது. உன் மனசு என்ன சொல்லுதுன்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். இங்க பாரு, நீ எதை பேசுற? எனக்கு சொன்ன கேளு, பயமா இருக்கு. விட்டுடு ப்ளீஸ். என்ன பண்ற? கையெடு, கையெடு, சொன்னா கேளு. நரேன், கையை எடுத்துருங்க. ஏய், எதுக்குடி இப்போ பயப்படுற? இங்கே பாரு, சாரிடி, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். ப்ளீஸ்டி, என்னை மன்னிச்சிருடி. உன்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியலடி. பேசுடி. இங்க பாரு, நான் பேசுறதெல்லாம் இருக்கட்டும். நீ முதல்ல கையெடு. என்னை விடு, நான் போறேன். சரி, நீ போ. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணுமோ பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீ போ, சரியா? இங்க பாரு, நீ கையெடு ப்ளீஸ். நரேன், ப்ளீஸ் கையெடுங்க. எனக்கு பயமா இருக்கு நரேன், விட்டுருங்க. நிவி, ஐ லவ் யூ டி. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். ஐம் ஸோ சாரி டி. ஐம் ரியலி சாரி டி. என்கிட்ட பேசிடி. என்ன பண்ற? சத்தம் போடாதடி. ஏய், கூட்டுக்குள்ளே அண்ணாடிலே நல்ல சோடியுடன் பாட்டு எடுத்த பொன்னாடிலே என்னோடு நீ உன்னோடு நான் வேறென்ன சந்தேகம் கையோடு வா பின்னிக்கொள்ள, நீ தாண்டா சந்தோஷம். லவ் யூ டி. இங்க பாரு, விடு என்ன, நான் போறேன். ஏண்டி, இவ்வளோ நேரம் கொடுக்கும்போது சத்தம் காட்டாம அமைதியா இருந்த, இப்போ என்ன போறேன்னு குதிக்கிறேன்? இங்க பாரு, நான் சத்தம் போட்டேன். நீதான் சத்தம் வராத அளவுக்கு வாய் அடைச்சிட்ட. நீ விடு. மறுபடியும் வாய் அடைச்சிடவா? விடு, நம்மள அங்க தேடுவாங்க. ஓ, வந்து தொலை.